உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது முகுந்தன் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமகவில் எந்த பதவியும் வேண்டாம் என அவர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், இதை நேரடியா அவர் ராமதாஸ்டே தெரிவிச்சிருக்கிறாரா? என்ன விவரம்? பாமகவின் மாநில இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்ட முகுந்தனை நியமனம் செய்யக்கூடாது என அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தனக்கு, அதாவது முகுந்தன் அறிவிக்கப்பட்ட அந்த முகுந்தனை பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸை நேரில் தனது குடும்பத்தோட நேரில் சந்திச்சு இருவருக்குள் என்னால் பிரச்சனை ஏற்படக்கூடாது, கட்சியில் அந்த பிளவும் ஏற்படக்கூடாது என்பதால எனக்கு எந்த பதவியும் வேணாம் என தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாமகவில் மாநில ஊடகப் பிரிவு செயலாளராக இருந்த முகுந்தன் அந்த பதவியும் எனக்கு வேண்டாம், அதே மாதிரி புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநில இளைஞரணி தலைவர் பதவியும் வேண்டாம் என தெரிவிச்சிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கட்சியினுடைய பாமகவுடைய கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும் வழங்கினால் போதும், ஒரு குறுகிய காலத்திற்கு நான் இதில் இருப்பதாக தகவல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக, அதாவது இந்த பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக ராமதாஸ் ஆகிய இருவரும் தைலாபுரம் நிலையத்தில் இன்னும் 1 மணி நேரத்தில் சந்தித்து பேச இருக்கிறாங்க. அடுத்தபடியாக மாநில இளைஞரணி தலைவரை யாரை நியமிப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. இதற்காக ஜி.கே. மணி மற்றும் மாநில தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், கார்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. சற்று நேரத்தில், அதாவது 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. காமராஜ், இப்போ நேற்று நேரடியாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் தான் கட்சி நிர்வாகிகள் இருவரும் சந்தித்து பேசினால் இதில் ஒரு சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த சந்திப்பு நிகழ்வதற்கு முன்பாகவே முகுந்தன் இப்படி ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அதன் காரணமாக இப்போது இந்த சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே கட்சியில சேர்ந்து 4 மாதங்கள்ல ஒருவருக்கு பதவி வழங்கக்கூடாது, சீனியரிட்டி அடிப்படையில் இருக்கிறவர்களுக்கு இந்த பதவி இளைஞரணி தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் அந்த பொதுக்குழு கூட்ட மேடையிலே வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் தான் இந்த மாநில இளைஞரணி தலைவர் நியமனம் செய்வதில் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்த்திருக்கிற நிலையில் மூத்த நிர்வாகிகளும் அதுக்கான சமரச பேச்சுவார்த்தையில் இருவரிடமே பேசியிருந்தாங்க. அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸிடமே இந்த தேவையில்லாத பிரச்சனை, இதற்கு முடிவு கட்டுவதற்கு தைலாபுரம் நிலையத்தில் கலந்து ஆலோசித்து இதுக்கான ஒரு முடிவு கட்ட வேண்டும், நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என இருவருடமே பேசியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இதற்கான அந்த மாநில இளைஞர் தலைவர் பதவி முகுந்தனே தனக்கு வேண்டாம் என்றும் மாநில ஊடக பேரவைத் தலைவர் பதவியும் வேண்டாம் என அறிவித்திருக்கிற இந்த தகவல் வெளியாகிருக்கிற நிலையில இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காமராஜ், தைலாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பு இருவரும் சந்திச்சு பேச இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான முடிவு வெளியாகி இருக்கு. இப்ப அங்க தைலாபுரத்து இல்லத்துல கட்சி நிர்வாகிகள் யாரெல்லாம் இப்ப இருக்காங்க? அதாவது மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதற்கு சமரச பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண்பதற்காக கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அன்பழகன் மற்றும் ஜி.கே. மணி, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய திலகபாமா ஆகியோர் இந்த வருகை புரிய இருக்கிறார்கள். இந்த அலுவலகத்திற்கு, அதாவது தைலாபுரம் நிலையத்திற்கு வருகை புரிந்து சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அடுத்தபடியாக, அதாவது யாரை அறிவிப்பது என்பது குறித்து இதுவரும் கலந்து ஆலோசித்து அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இவர்கள் முடிவை பொறுத்துதான் இளைஞரணி தலைவரை யார் அறிவிப்பார்கள் என்பது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. பாமகவில் எந்த பதவியும் வேண்டாம் என முகுந்தன் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்புகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காமராஜ். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.